السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. கண்ணியத்திற்குரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் ஒரு சிலவற்றை விரைந்து செய்வதை, துரிதப்படுத்துவதை இஸ்லாம் விரும்புகிறது. அதை குறித்து இஸ்லாம் பேசுகிறது. தாமதம் என்பது கூடாது என்று சொல்கிறது. அந்த விடயங்கள் என்பது என்ன? அதில் மிக குறிப்பாக இருக்கக்கூடிய ஒன்று தௌபா. நம்மிடத்திலே ஒரு குற்றம் வெளிப்படுகின்ற பொழுது, ஒரு பாவம் வெளிப்படுகின்ற பொழுது, அதற்கான தௌபாவை அல்லாஹ்விடத்திலே விரைந்து கேட்டு பெற வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிறது. அதிலே தாமதப்படுத்துவது என்பது ஒரு முஃமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு ஆரோக்கியமானதாக இல்லை. சொன்னார்கள் நபி அவர்கள், மனிதர்கள் தவறு இழைக்கக்கூடியவர்கள் தான். குல்லு பனி ஆதம ஹத்தா, பிரபலியமான நபி வழி. மனிதர்கள் தவறு இழைப்பவர்கள் தான். ஆனால் அவர்களிலே சிறந்தவர் யார் என்றால் கைருல் ஹத்தாஈன அத்தவ்வாபும், செய்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே தௌபாவை கேட்டு பெறுபவர்கள், அல்லாஹ்விடத்திலே மீளுபவர்கள். ஆனால் அதிலே தௌபா செய்பவர்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் அதை தாமதப்படுத்தாமல் விரைந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்பவர்கள் தான் அதிலும் சிறந்தவர்கள். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, இஸ்லாம் பாவத்தை இரண்டு வகையாக வகைப்படுத்துகிறது. முதலாவது, நமக்கும் இறைவனுக்கும் உண்டான விஷயத்திலே பாவம் ஈடுபடுவது, பாவம் நிகழ்வது. இரண்டாவது, நமக்கும் அடியாறுகளுக்கும் மத்தியிலே, சக மனிதர்களுக்கும் மத்தியிலே, நமக்கும் இறைவனுக்கும் மத்தியிலே குற்றங்கள் நாம் அல்லாஹ்விற்கு மாறு செய்கின்ற பொழுது அதற்கான 3 நிபந்தனைகளை தௌபாவில் இருக்க வேண்டும் என்று ஷரியத் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. அல்லாஹ்விற்கு மாறு செய்வது என்பது என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வது. உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், ஃபரதான இபாதத்துகளை தவற விடுவது, வேண்டுமென்றே நாம் அதிலே பொடும்போக்காக இருப்பது, மது, வட்டி போன்ற, பொய் சத்தியம் போன்ற குற்றங்கள் பெரும் பாவங்கள். இது அல்லாஹ்விற்கு நாம் செய்யக்கூடிய மாறு. இதிலே நாம் இதற்குண்டான தௌபா என்பது 3 விஷயங்கள் இதிலே அடிப்படையாக இருக்க வேண்டும். 3 நிபந்தனைகள். முதலில், அந்த குற்றத்தை விட்டும், நாம் பாவத்தை விட்டும் முழுமையாக விடுபட வேண்டும். இரண்டாவது, அந்த பாவத்தை நினைத்து வருந்த வேண்டும். அது மிக முக்கியமான ஒன்று. மூன்றாவதாக, அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்வது, நாம் உறுதி ஏற்பது, உறுதிமொழி எடுப்பது. இந்த 3 நிபந்தனைகளோடு நாம் தௌபாவில் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்கின்ற பொழுது அது அர்த்தமுள்ள தௌபாவாக அது மாறுகிறது. இந்த 3 நிபந்தனைகள் உட்படவில்லை என்றால் அது அர்த்தமற்ற தௌபாவாக, அல்லாஹ் அங்கீகரிக்காத தௌபாவாக மாறி போய் விடுகிறது. ஆனால் அந்த தௌபா நமக்கும் அடியாறுகளுக்கும் மத்தியிலே, சக மனிதர்களுக்கு மத்தியிலே இருந்தால் 4 நிபந்தனைகளை மாற்றும் சொல்லுகிறது. கூடுதலாக ஒன்று தான். 4வது நிபந்தனைகள் என்னவென்றால், அந்த நிபந்தனைகள் தான் முதன்மையானதும் கூட. குற்றம் இழைக்கப்பட்ட மனிதரிடத்திலே நாம் அவரிடத்திலே நாம் மன்னிப்பை கேட்டு பெற வேண்டும். காரணம், அவர் மன்னிக்காதவரை அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். 4 நிபந்தனைகளை இதற்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, தௌபாவை குறித்து அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபா செய்யுங்கள், பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்டு பெறுங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு நிபந்தனையை இறைவன் சொல்கிறான். தௌபத்தன் நசூஹா, நீங்கள் கேட்கின்ற தௌபா தௌபத்தன் நசூஹாவாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌபாவை கேட்க வேண்டும் என்று மட்டும் சொல்லாமல் ஒரு கூடுதலாக நிபந்தனை இறைவன் சொல்கிறான். அது என்ன? தௌபத்தன் நசூஹா. நாம் கேட்கின்ற தௌபா வெளிப்படைத்தன்மை இல்லாததாக இருக்க வேண்டும். பிறர் மெச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, பிறருக்கு மத்தியிலே நம் கண்ணியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக கேட்கப்படுகின்ற தௌபா, அந்த எண்ணத்திலே, கண்ணோட்டத்திலே கேட்கப்படுகின்ற தௌபா ஒரு பொழுதும் அங்கீகரிக்கப்படாது. உணர்வுபூர்வமாக தௌபாவாக இருக்க வேண்டும். நாம் கேட்கின்ற பாவத்திலிருந்து விடுபடுவதற்காக நாம் கேட்கின்ற தௌபா மனப்பூர்வமானதாக இருக்க வேண்டும். இதை கோடிட்டு காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் தௌபத்தன் நசூஹா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான்.
நேற்று குறித்தானவர்களே, மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு ஞானி. அவர்கள் தௌபா விஷயத்திலே ஒரு நிகழ்வை அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள். நசூஹா என்ற ஒரு மனிதர் இருந்தார். ஒரு ஆண் மகன் என்றாலும் அவர் பெண்களை போன்று பேசக்கூடியவர், பெண்களை போன்ற நடத்தை செயல்பாடுகள் அனைத்தும் பெண்களை போன்றே இருக்கும். அவர் பெண் வேடமிட்டு அரசவையிலே அந்த புறத்திலே அரச குல பெண்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய வேளையில் சேர்ந்து விடுகிறார். பெண்ணை போன்று வேடமிட்டு சேர்ந்து விடுகிறார். இப்படியே காலம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் ஒரு கட்டத்தில் அரசவையில் அரண்மனையில் மாணிக்க கல் துளைத்து விடுகிறது. அதை குறித்து நீண்ட தேடுதல், அரசவையில் காவலாளிகள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த கல் கிடைத்த பாடல்ல. இறுதியில் அரசர் ஒரு உத்தரவு பிறப்பிக்கின்றார். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் ஆடைகளை களைந்து நாம் சோதனை செய்ய வேண்டும் என்று அரசர் உத்தரவு செய்கின்றார். குறிப்பாக அது வளமையான ஒரு நிகழ்வு தான். விமான நிலையங்களில் சோதனை என்கின்ற பொழுது தனிப்பட்ட முறையிலே நம் ஆடைகளை களைந்து சோதிப்பார்கள். அந்த மரபு என்பது இருக்கின்றது. அதே ஒரு உத்தரவை இந்த அரசர் பிறப்பிக்கின்றார். சோதனை நடைபெறுகின்றது. ஒவ்வொரு மனிதராக தனிப்பட்ட முறையிலே சோதிக்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த நசூஹா என்ற மனிதர் அவர் மிக பயத்தின் விளிம்பிலே சென்று விடுகிறார். கடுமையான ஒரு பயம். உண்மை மாட்டிக்கொண்டால் நாம் ஆண் என்று தெரிந்துவிட்டால் மரணம் நிச்சயம். கண்முண்டே மரணம் வந்து நிற்கின்றது. எந்த ஒரு உதவியும் ஒத்தாசையும் இல்லை. அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்துகிறார். அல்லாஹ்விடத்திலே மனப்பூர்வமான முறையிலே அல்லாஹ்விடத்திலே அவர் கரம் ஏந்துகிறார். அவருக்கும் இறைவனுக்கும் எந்த ஒரு திரையும் இல்லை. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம், அவரை சோதனை செய்வதற்கு முன்பதாக அந்த மாணிக்க கல் கிடைத்து விடுகிறது. கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே, அது மட்டுமல்ல, அந்த குற்றத்தை விட்டும் முழுமையாக விடுபட்டு மிகப்பெரிய இறைநேசராக மாறிவிடுகிறார் என்ற ஒரு வரலாற்று செய்தியை மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள். தௌபாவிற்கான மதிப்பை நாம் உணர வேண்டும். எவ்வளவு அந்தஸ்தை இறைவன் அதிலே வைத்திருக்கின்றார். குறிப்பாக தௌபாவை குறித்து உண்டான ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். தௌபா என்றால் என்ன? முதலிலே தௌபா என்ற அந்த வார்த்தைக்கு அல்லாஹ்விடத்திலே மீறுதல் என்ற பொருள்படுகிறது. காரணம், ஒரு அடியான் பாவம் செய்கின்ற பொழுது அல்லாஹ்வை விட்டும் தூரமாகி கொண்டே செல்கின்றான். அதை விட்டும் ஒருவன் தௌபாக்கு இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வின் அளவிலே அவன் மீளுகின்றான். அப்படி அடியான் அல்லாஹ்விடத்திலே நெருக்கமாகின்ற பொழுது அல்லாஹும் அடியானிடத்திலே நெருக்கமாகின்றான். எனவே தான் இறைவனுக்கு தவ்வாப் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, இறைவன் சொல்வதாக, அல்லாஹு அஃப்ரஹ பி தௌபதி அப்திஹி, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்பதை இறைவன் மிக அதிகமாக அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்று அதற்கான ஒரு உதாரணத்தையும் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். பாலைவனத்திலே ஒருவர் ஒட்டகத்திலே பயணிக்கின்றார். ஒரு கட்டத்திலே ஓய்வெடுப்பதற்காக ஒட்டகத்தை விட்டும் இறங்கி அவர் கண்ணயர்ந்து தூங்கி விடுகிறார். ஒட்டகத்திலே அவருக்கான உணவும் தண்ணீரும் இருக்கின்றது. ஒட்டகம் தொலைந்து விடுகிறது. கண் விழித்து பார்க்கின்றார், ஒட்டகம் இல்லை. ஒட்டகத்தை தேடிக்கொண்டே செல்கிறார். ஒட்டகமும் கிடைத்த பாடில்லை. எந்த ஒரு ஆட்களும் இல்லை. தன்னந்தனி நபராக பாலைவனத்திலே மாட்டிக்கொள்கிறார். அவரின் சமநிலை உடைந்து விடுகிறது. நமக்கு மரணம் நிச்சயம் என்ற நிலை ஏற்படுகிறது. பூமியிலே விழுகிறார். கண்ணெல்லாம் சொருகி விடுகின்றன. ஒரு கட்டத்தில் ஒட்டகம் அவர் கண்முன்னே வந்து நிற்கின்றது. சுதாரித்துக் கொண்ட அவர் மகிழ்ச்சியின் ஆக விளிம்புக்கு சென்று விடுகிறார். மிக உச்சமான ஒரு மகிழ்ச்சி. கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே, அந்த மகிழ்ச்சியின் சந்தோஷத்தில் சொல்லுகிறார், நான் அல்லாஹ்விடத்திலே நீ என் ரப்பு, நான் உன் அடியான் என்று சொல்வதற்கு பதிலாக அல்லாஹும் அன்ட அபதி ஆன ரப்புக்கு என்று சொல்லிவிடுகிறார். மகிழ்ச்சியின் உச்சியிலே சென்று விட்டு இது போன்ற வார்த்தையை பயன்படுத்தி விடுகிறார். நபியர்கள் சொன்னார்கள், இதைவிட பல மடங்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதன் தௌபா கேட்கின்ற பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்றார்கள் நபி அவர்கள். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் நாளொன்றுக்கு நபி அவர்கள் 100 முறை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக அது ஒரு வளமையை நபி அவர்கள் கொண்டிருந்தார்கள்.
ஒரு நபி, பாவத்தை விட்டும் நபி பாதுகாக்கப்பட்டவர் என்றாலும் உம்மத்திற்கு ஒரு படிப்பினைக்காக நபி அவர்கள் தினந்தோறும் 100 விடுத்தம் தௌபா கேட்பவர்களாக இருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, தௌபா அது எவ்வளவு மிக உன்னதமானது, உயர்வானது என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணத்தில் விளிம்பு வரை அதற்கான ஒரு வாய்ப்பை, சூழலை இறைவன் ஏற்படுத்துகின்றான். தொண்டை குழியிலே ரூஹ வாங்கப்படுகின்ற நேரம் வரை ஒரு மனிதனுக்கு தௌபாவுக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. இப்படி ஹதீஸிலே வருகிறது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னல்லாஹ தஆலா யபசுது யதஹு பில்லைலி லியதூப முஸீஉன் நஹார், பகல் பொழுதிலே பாவம் செய்பவன் தௌபா கேட்பான் என்ற எண்ணத்திலே இரவில் அல்லாஹ் தன்னுடைய கரங்களை விரித்து வைத்திருக்கின்றான். அதே போன்று இரவிலே பாவம் செய்பவன் பகலிலே இறைவனிடத்திலே தௌபா கேட்பான் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் பகல் பொழுதிலே தன்னுடைய கரத்தை விரித்து வைத்திருக்கின்றான் என்பதாக. இந்த நிலை கியாமத்து வரை தொடர்கிறது. சூரியன் மேற்கிலே உதிக்கின்ற வரை அல்லாஹ் இது போன்ற ஒரு மரபை இறைவன் கையாளுவான். அது கண்ணியத்திற்குரித்தானவர்களே, தௌபாவிற்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அல்லாஹ்விடத்திலே நம்முடைய உலகத்தை விட்டும் பிரிவதற்கு முன்பதாக தௌபா செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், பாவங்களை விட்டு விடுபடக்கூடிய பாக்கியத்தையும், பரிசுத்த மனிதர்களாக நாம் ஆகுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.